கர்த்தர் நல்லவர் என்ற இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையை திட்டமிட்டு தீர்மானித்து கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் பிறப்பெல்லாம் ஒரு சாதாரணமான பிறப்பு இல்லைங்க. சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், பாருங்கள், நான் ஏன் பிறந்தனே தெரில பாஸ்டர், என் பிறப்பெல்லாம் ஒரு வெற்றியாக நீங்கள் நினைக்கலாங்க. நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொன்னால் நீங்கள் தான் முதன்மா. உங்களை மாதிரி இன்னொன்று கிடையாது. அதுதான் மாஸ்டர் பீஸ். அதுலேருந்து தான் எல்லாமே துவங்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள் மனதில் ஏற்படுற கேள்விகளுக்கோ உணர்ச்சி வசப்படுகிற காரியத்துக்கோ கர்த்தருடைய வார்த்தை எழுத்துறாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு ஏறி வர கற்றுக்கொள்ளுங்க. சங்கீதம் 139:13 சொல்கிறா பாருங்க சங்கீதக்காரன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடினால் என் தேவனை துதிப்பேன். அப்படின்னு என்ன தெரியுங்களா? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் உருவாகும் போது ரசித்து உருவாகினாராம். உங்களை ஏதோ உங்கள் அப்பா அம்மாவோனா பிறந்ததுக்கப்புறம் என் பிள்ளை எப்படி இருக்குது பாருங்கள், எந்த ஜாடியில் இருக்குது பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லைங்க. உங்களை உருவாக்கும் போதே உங்கள் கண், உங்கள் மூக்கு, உங்கள் காது, உங்கள் அழகு, உங்கள் கலர்லாம் ரசிச்சாராம். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்ற எண்ணத்தை உள்ள வளர்த்துங்க. பாருங்களேன், அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு பில்டிங் கட்டணும்னு வைங்களேன். அந்த பில்டிங்கை கட்டுவதற்கு ஏற்ற ஒரு பிளான் இருக்கணும். பிளான் இல்லாமல் பில்டிங் கட்ட முடியாது. இல்லைங்க, நாங்கள் பில்டிங் கட்டிட்டு பிளான் பண்ணுறோம். இல்லை, அது எப்படின்னா இந்த குடிசை வீடு மாதிரி இருக்கும் பாருங்க. அவங்க கூட வரைஞ்சி அந்த சைஸுக்கு ஏதாவது ஒரு மார்க் போட்டு தான் பில்டிங்கை கட்டுவாங்க. சும்மாலாம் அப்படியே பில்டிங்கை கட்டிட முடியாது. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை உருவாக்கி இருக்கிறான்னு சொன்னால் பக்கா பிளான் பண்ணியிருக்காரு. நான் எங்கே பிறக்கணும், எப்படி பிறக்கணும், என்னவா பிறக்கணும், ஏதுவா இருக்கணும்னு பக்கா பிளான். இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதெல்லாம் பக்கா பிளான் பண்ணியிருக்கிறார் கர்த்தர் உங்களை. நான் தமிழனா பிறக்கணும், தமிழ்நாட்டில் பிறக்கணும், கர்த்தருடைய பிளான் அது. இது தேவனே ஏற்படுத்தி வச்ச திட்டம். பிரமிக்கத்தக்க தாஜ்மஹாலை பாருங்கள், எப்படி கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். தூண் எங்கே இருக்கணும், அந்த காம்பவுண்ட் வால் எப்படி இருக்கணும், அதனுடைய அழகு எப்படி இருக்கணும், எந்த பளிங்கு கல்லில் போடணும். அன்றைக்கே அந்த காலத்திலே திட்டத்தை போட்டு கட்டி அப்படியே ஆச்சரியமான வகையில் அதை கொண்டு வந்து நிற்க வச்சோன்னு உலகம் போய் இன்றைக்கி டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பார்க்குது. தாஜ்மஹால் என்னங்க தாஜ்மஹால், அதை விட நீங்கள் தாங்க விசேஷத்தனமான ஆள். உங்களை கர்த்தர் அதை விட மேன்மையாக உருவாக்கி வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், தாஜ்மஹாலை உருவாக்குனதே ஒரு மனுஷன்தான். அப்போ ஒரு மனுஷன் உருவாக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்போ அந்த மனுஷனை எப்படி கர்த்தர் உருவாக்கி வச்சிருப்பார் நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிறப்பு ஒரு திட்டம்ன்றதை மறந்துடாதீங்க. எவ்வளோ அருமையான வார்த்தை தெரியுங்களா? சங்கீதக்காரன் சொல்லும் போது, என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்றான். திட்டத்தை போட்டது மாத்திரம் இல்லை, அதை அப்படியே ஃபில்ஃபில் பண்ணினே வராரு. நீங்கள் பிறக்கணும்னு வரும்போது உங்களை அழிக்கணும்னு, அந்த அழிவுக்கு நேராகவும் அந்த உங்களை அழிக்கிறதுக்கு ஏதோ கர்த்தர் கொண்டு போல அந்த திட்டத்துக்கு ஏதுவான வகையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உங்களை காப்பாற்றினாராம். இன்னும் மேலே சொல்கிறான் அதிலே சங்கீதக்காரன், என் எலும்புகளும் அவயங்களும் இல்லாத போதே அவைகளை குறித்து புத்தகத்தில் நீர் எழுதி வைத்திருந்தீர் என்றார். என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டதுன்றான். எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டார். அவன் எலும்பு இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் தான் உங்களை இந்த பூமிக்கே கர்த்தர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ நல்ல தேவன் இல்லை? கர்த்தர் திட்டத்தை போட்டார், நீங்கள் அந்த திட்டத்தை போடணும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பில்டிங் தேவையான எல்லாத்தையும் வரைஞ்சி என்ஜினியரிங் கிட்ட கொடுப்பாரு. இப்போ அந்த என்ஜினியர் என்ன பண்ணுவார், அதை பார்த்து அப்படியே கட்டுவார். இப்படி தான் வைக்கணுமா, இப்படி தான் வாசகலா, இப்படி தான் அதோடைய போர்ட்டிகோ வருதா, இப்படி தான் அந்த மாடி வருதா, ஜன்னல் இப்படி தான் வருதான்னு ஆர்கிடெக்ட் எந்த டிசைனை வரைஞ்சி என்ஜினியரிங் கிட்ட கொடுக்குறாரோ அந்த என்ஜினியரிங் அதை கொண்டு போய் ஒரு மேஸ்திரி கிட்ட கொடுப்பார். இப்போ பாருங்கள், அந்த மேஸ்திரி என்ஜினியரிங் கிட்ட சொல்கிற மாதிரி பார்த்து கட்டுவார். இப்போ மேஸ்திரி அது சரியான கலவையை போடுறாருன்னு என்ஜினியரிங் செக் பண்ணணும். ஆர்கிடெக்ட் வேலை என்ன, நான் என்ன வரைஞ்சினா அப்படி வந்திருக்குதான்னு அவர் பார்க்கணும். இப்போ கர்த்தர் திட்டத்தை போட்டார், அந்த திட்டத்தை கொண்டு வந்தார், இந்த பூமியில் என்னை கொடுத்துட்டார். இப்போ நான் என்ன பண்ணணும், அவருடைய வார்த்தையை வச்சு என்னை எப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு ஏற்றாப்புல ஒரு என்ஜினியர் மாதிரி இப்போ என் வாழ்க்கையை நான் கட்டணும். எப்படி கட்டணும்? அவர் சொல்லியிருக்கிறார், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்வா என்று அவர் சொல்லி இருக்கிறபடியே, அவர் சொல்லி இருக்கிறபடி இப்போ நான் கற்றுக்கொள்ளணும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு செவரு எழுப்புறோம், திடீர்னு அது கோணையாயிடுச்சு, அப்படியே விட்டுருவாங்களா? உடனே அதை தட்டி எடுத்து திருப்பி அதை டேப்பை பிடிச்சி அதை நேராக்கி அதை அந்த மூளை மட்டத்தை வச்சு அதை திருப்பி லெவலாக்கி காட்டுவாங்க. அதான் அவருக்கு வேலையே. அப்போ கர்த்தர் போட்ட திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, ஏதோ கோணலாவே போய் நிற்குது விதன்னு விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை வச்சு அதை சீராக்கி, அதை நேராக்கி, அதை ஒழுங்காக்கி, அதை சரியான வகையில் நிமித்தி காமிக்க கற்றுக்கொள்ளணும். அதனால தான் விசுவாசத்தில் நம்ம கட்டுறது.
நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னா நான் எதை விசுவாசிக்கிறேன்? அவர் எதை எனக்காக திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த திட்டத்தின்படியே எனக்கு ஆக கடவுது. அப்ப அந்த திட்டத்தின்படியே நான் கட்டுறேன். என்னுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை, பொருளாதார செழிப்பை, உயர்வை, மேன்மையை அப்படியே கட்டி எழுப்புறேன். இப்போ என்ன வேலை நடக்குது பாருங்க. அவர் போட்ட திட்டம், அவருமே அந்த திட்டத்தின் மேல இருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் இப்போ நான் கட்டி ஆரம்பிக்கிறேன். பிசாசு என்ன காத்தடிச்சாலும் சரி இந்த பில்டிங் விழாது. பிசாசு என்ன கோணலாக்குனாலும் சரி கர்த்தர் போட்ட திட்டத்தை அவனால தடுக்கவே முடியாது. இந்த கால வேலை நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதெல்லாம் திட்டம் போட்டு வச்சாரோ அந்த திட்டத்தின் மேல உங்க விசுவாசத்தை வச்சு உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. அது எவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க திட்டத்தை அழிக்கிற சக்தி இந்த பூமியிலே கிடையாது. எழுதி வச்சுங்க, நிமிர்ந்து நில்லுங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அந்த கட்டுமான பணியை அந்த ஆர்கிடெக்ட் வரைஞ்சு கொடுத்துட்டு மறைஞ்சு போறது கிடையாது. அவர் கூடயே நிற்பார். அந்த என்ஜினியரிங் கூட அது நடக்கிற வரையும் கூட நிற்பார். உங்க கூட ஒருத்தர் நிற்கிறார். உங்களுக்கு திட்டத்தை போட்டவர் உங்க கூட நிற்கிறார். அதை நீங்க கட்டி எழுப்பி முடிக்கிற வரையும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்க திட்டம் சில நேரத்தில் தோல்வியா இருக்கலாம், அதி சீக்கிரத்தில் அது வெற்றி அடையதை நீங்க பார்ப்பீங்க. மீண்டும் நாளை காலை